आगे आराधना में जाने के पहले परमेश्वर के वचन के आधार पर हम प्रभु को और जानने के लिए कोशिश करेंगे. தொடர்ந்து ஆராதனையிலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக நம்முடைய தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போமாக. प्रभु की जान के आराधना करने में जो हमारे स्वभाव में परिवर्तन है, हमारे चाल चलन में परिवर्तन है, हमारे बर्ताव में परिवर्तन है, हमारा संबंध में परिवर्तन है. தேவனை அறிந்து ஆராதிப்பதினாலே நம்முடைய சுபாவத்திலே மாற்றம் உண்டாகிறது, நம்முடைய குணத்திலே மாற்றம் உண்டாகிறது, நம்முடைய நடைமுறைகளிலே பழகுகிற விதங்களிலே மாற்றம் உண்டாகிறது. इसलिए हर एक इतवार हम परमेश्वर को भिन्न भिन्न तरीका से समझने के लिए उसके वचन के आधार पर कोशिश करते हैं. ஆகினாலே நம்முடைய தேவனை வேறு வேறு கோணங்களிலே அல்லது கண்ணோட்டங்களிலே பார்ப்பதற்காக வசனத்தின் அடிப்படையில் முயற்சி எடுக்கிறோம். इसी के द्वारा हमारा ज्ञान प्रभु के बारे में बढ़ता है जरूर. இது அல்லது இதன் மூலமாக தேவனை குறித்ததான அறிவு நம்மிலே பெருகுகிறது, உண்மைதான். हम किसके साथ जोड़े गए हैं उसको हम पहचानने के द्वारा उसकी भावनाएं और उसका गुण हम में आने की संभावना है. நாம் யாரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அதன் மூலமாக அவருக்குள்ளே உள்ள காணப்படுகிற சுபாவமும் குணமும் நமக்குள்ளே முழுவதுமாய் வர வாய்ப்புகள் ஏராளம். क्योंकि प्रभु ने बारंबार इस बात को अपने वचन में कहा. ஏனென்றால் ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த காரியங்களை தன்னுடைய வசனங்களிலே சொன்னார். जैसा तुम्हारा पिता परिपक्व है वैसा तुम भी परिपक्व रहे. உன்னுடைய பிதா பரிபூரணமா இருக்கிறது போல நீயும் எல்லா விதத்திலும் பரிபூரணமாயிரு. जैसा वो पवित्र है तुम भी पवित्र बनो. எப்படி அவர் பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அப்படியே நீயும் பரிசுத்தமாயிரு. जैसा वो दयालु है वैसा तुम भी दयालु बनो. எப்படி அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரோ அப்படியே நீயும் இரக்கமுள்ளவராயிரு. इस प्रकार कई बातों को हम बाइबल में देखते हैं. उसके समान होने के लिए इसलिए हमने शुरू में गीत गाया, तेरे ही समान होने के लिए मेरे जीवन में काम कर प्रभु. இப்படி பலவிதமான காரியங்களை அவரை போல மாற அல்லது அவரை போல இருக்கக்கூடிய காரியங்களை வேதத்திலே நாம் பார்த்து கொண்டு வர முடியும். ஆகையினாலே ஆரம்பத்திலே நாம் பாடினோம் அல்லவா, உம்மை போல ஆண்டவரே நானும் இருக்க எனக்குள்ளே கிரியை செய்வீராக. इस भावना से ही हम परमेश्वर के वचन के ऊपर अध्ययन करते हैं. இந்த மனநிலையை வைத்துதான் தேவ வசனத்தை நாம் தியானிக்கிறோம். आज भी हम परमेश्वर के गुण के ऊपर विचार करेंगे. இன்றைக்கும் தேவனுடைய ஒரு குணத்தை நாம் தியானிக்கலாம். मेरे साथ खोलिएगा याकूब की पत्री. என்னோடு கூட திருவங்கள் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். उसका 4 अध्याय का 6 पद को देखेंगे. அதனுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். याकूब की पत्री उसका 4 अध्याय के 6 पद को देखेंगे. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். वहां पहले ही भाग में ये दिया गया, उसके ऊपर हम अध्ययन करेंगे. இங்கே முதல் பகுதியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். वो तो और भी अनुग्रह देता है. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. फिर पढ़ने के लिए चाहता हूं. திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். फिर पूरा वचन को मैं पढ़ने के लिए चाहता हूं. திரும்ப முழு வசனத்தையும் வாசிக்க போகிறேன். वो तो और भी अनुग्रह देता है. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. इस कारण ये लिखा है कि परमेश्वर अभिमानियों से विरोध करता पर दीनों पर अनुग्रह करता है. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. परमेश्वर की इच्छा है कि हम अनुग्रह को और प्राप्त करते जाएं. நாம் தேவ கிருபையை அதிகமாய் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தமாய் இருக்கிறது. हम में से सब कोई इस बात को जानते हैं. நம்மிலே எல்லாரும் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். हमारा उद्धार परमेश्वर के अनुग्रह के चलते हुआ है. நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினாலே உண்டாயிற்று. उसको इफिसियों की पत्री 2 अध्याय में पौलुस हमें लिखता है. அதை எபேசியருக்கு எழுதும் பொழுது 2வது அதிகாரத்திலே பவுல் நமக்கு எழுதுகிறார். इसके ऊपर मैं मनन नहीं करने जा रहा हूं, लेकिन थोड़ा सा जानकारी देने के लिए चाहता हूं कुछ नए लोगों के वजह से. அதை குறித்து நான் அதிகமாய் பேசாமல் சில புதியவர்கள் இருப்பதனாலே அவர்களுக்கு நான் தெளிவு உண்டாக்க சொல்ல விரும்புகிறேன். इफिसियों की 2 अध्याय का 8वां पद में यूं लिखा है. எபேசியர் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி எழுதி இருக்கிறது. 8 और 9 को मैं पढ़ रहा हूं. 8-9 நான் வாசிக்கிறேன். क्योंकि विश्वास के द्वारा अनुग्रह ही से तुम्हारा उद्धार हुआ है. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். और ये तुम्हारी ओर से नहीं वरन परमेश्वर का दान है.
இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. नवम पद में ये पाते हैं, 9வது வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம். वरना कर्मों के कारण ऐसा न हो कि कोई घमंड करे. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. 8वां पद को एक और बार देखिए, हिंदी में एक एम्फसाइज के साथ इस बात को पौलुस लिखता है. 8வது வசனத்தை இன்னொரு முறை பாருங்கள். இந்தி மொழிபெயர்ப்பிலே ஒரு அழுத்தம் கொடுத்து பவுல் எழுதுகிறார். अनुग्रह ही से तुम्हारा उद्धार हुआ है. கிருபையினாலேயே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. हम इस उद्धार को कमा नहीं सकते हैं. இந்த ரட்சிப்பை நான் சம்பாதிக்க முடியாது. कितना भी भले काम करेंगे उससे हम अपना उद्धार को कमा नहीं सकते हैं. எவ்வளவுதான் நற்கிரியைகளை செய்தாலும் அதன் மூலமாக ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. क्योंकि वो गंदे कुचले के समान है. ஏனென்றால் அது அழுக்கும் கந்தை துணியும் போல हमारा இருக்கிறது. अच्छा काम भी गंदे कुचले के समान है. நம்முடைய நற்கிரியை எடுத்துக்கொண்டாலும் கூட அது அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது. हम सोचते हैं भलाई करते हैं, நினைக்கிறோம் நன்மைதானே செய்கிறேன், लेकिन वो भी ये गंदे कुचले के समान है. ஆனால் அதுவும் கூட அழுக்கும் கந்தை துணியை போல் இருக்கிறது. बाइबल में एक बात को देखते हैं, வேதத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். एक नर्स जो है मेवी प्रसेद को लेके भाग रही है. ஒரு நர்ஸ் ஆனவள் மேவி பொசத்தை எடுத்துக்கொண்டு அல்லது தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாள். छोटा लड़का है. சிறு பையன். उसने ये सोचा कि राजा के घर के सारे संतानों को अभी लोग खत्म कर देंगे करके डर के मारे उसको बचाने के मनसा से दौड़ रही है. அவள் நினைத்தால் ராஜாவினுடைய வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் அவர்களையும் இப்பொழுது கொண்டு போடுவார்களே என்று சொல்லி பயந்தவளாய் அவனை தூக்கி கொண்டு ஓடினாள். इस नादान बच्चे को मेरे हाथ में दिया है. ஒன்று மரியாத பிள்ளையை என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். इसको बचाना मेरा कर्तव्य है. அவனை காப்பாற்றுவது எனக்குரிய கடமை. इसको बचाने के लिए मैं कोशिश करूंगी करके இவனை காப்பாற்ற முயற்சி எடுப்பேன் என்று நினைத்து उस छोटे बच्चे को लेके भाग रही है. சிறு பையனை தூக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். जब भाग रही है ஓடிக்கொண்டிருந்த போது अचानक ठेस लेके गिर गई है. திடீரென்று தடுமாறி அல்லது தடறி விழுந்தாள். बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது छोटे बच्चे का दोनों पांव टूट गया है. அந்த பிள்ளை அல்லது பையனுடைய 2 கால்களும் உடைந்தன. और वो टूटने के वजह से वो चल नहीं पाता है. அது உடைந்ததனாலே கால் வழங்காதவனானான். भलाई करने के लिए सोचिए लेकिन वो बुराई में अंत हो जाता है. நன்மை செய்ய யோசிக்கிற வேளையிலே தீமையிலே வந்து முடிகிறது. इसलिए मनुष्य अपने भले काम के द्वारा अपने को बचाने की ताकत नहीं रखता है. ஆகினாலே மனிதனோ தன்னுடைய நற்கிரியைகளின் மூலமாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள சக்தி அற்றவன். इसलिए परमेश्वर जिनके लिए जो योग्य नहीं है, जिनके लिए देने लायक नहीं है, उनके ऊपर अनुग्रह बरसा के हमें उद्धार के अनुभव में लाता है. ஆகையினாலே தேவனோ யார் பாத்திரவான் அல்லவோ அல்லது யார் ஏற்புடையவன் அல்லவோ அவனுக்காக அவளுக்காக கிருபையை கொடுத்து ரட்சிப்பை தருகிறார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. हालेलुया. ஹalleluya. अनुग्रह से हमारा उद्धार हुआ, इसलिए परमेश्वर को धन्यवाद देते हैं. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டபடியினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். न केवल अनुग्रह से हमारा उद्धार हुआ है, கிருபையினாலே ரட்சிப்பு வந்தது மாத்திரமல்ல, we are saved by grace. Also grace imparts certain kinds of gifts in us. अनुग्रह जो है हमारे जीवन में कुछ दानों को उंडेलता है. இந்த கிருபை இருக்கிறதே அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே சில வரங்களையும் உள்ளே போட்டு வைக்கிறது. बातों को थोड़ा ध्यान से सुनिएगा. காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். क्यों हमें अनुग्रह अधिक और देने के लिए वो चाहता है, उसको देखने के लिए हम थोड़ा एक कदम आगे बढ़ेंगे. ஏன் தேவன் நமக்கு அதிகமான கிருபையை அளிக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அடி முன்னேறி சென்று பார்க்கலாம். पहले परमेश्वर हमें अनुग्रह देता ताकि हम उद्धार पा सकें. முதலாவது தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார் ரட்சிக்கப்படுவதற்காக. लेकिन उस अनुग्रह के द्वारा और वरदानों को प्रभु देता है. அந்த கிருபையின் மூலமாக இன்னும் अनेक வரங்களை தேவன் கொடுக்கிறார். कौन सा वरदान को देने के लिए चाहता है? எப்படிப்பட்ட வரத்தை கொடுக்க விரும்புகிறார்? बाइबल में ये लिखा है, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. रोमियो 12वां अध्याय के मेरे साथ खोलिएगा. ரோமர் 12ஆம் அதிகாரத்தை என்னோடு திறவுங்கள். अगर 6 पद से लेकर 8 पद तक पढ़ेंगे, 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்தால் अनुग्रह से क्या हमें मिलता
मिलता है करके वहां लिखा है। கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். जबकि उस अनुग्रह के अनुसार जो हमें दिया गया है, हमें भिन्न भिन्न वरदान मिले हैं। நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறோம். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. मैं एक और बार उसके ऊपर जोर देने के लिए चाहता हूं। இன்னொரு முறை நான் அதை கொஞ்சம் அழுத்தி பேச விரும்புகிறேன். जबकि उस अनुग्रह के अनुसार जो हमें दिया गया है, हमें भिन्न भिन्न वरदान मिले हैं। நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறோம். Grace imparts certain kind of gifts in us. अनुग्रह जो है हमारे अंदर कई प्रकार के वरदानों को दे देता है. मैं हमेशा एक बात को कहता हूं, எப்பொழுதுமே ஒரு காரியத்தை சொல்லி வருவது உண்டு நான். the spiritual gifts is for all, spiritual gifts are for all. आत्मिक वरदान जो है सबों के लिए है. हमारे लिए जो आत्मिक वरदानों को हम जानते हैं 9 प्रकार का, नाम- वो सारे लोगों के लिए है। நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் 9 விதமான ஆவியின் வரங்களை குறித்து. அது எல்லாருக்காகவும் உண்டு. आत्मिक वरदान सबका, स्पिरिचुअल गिफ्ट्स फॉर ऑल। आत्मिक वरदान सबों के लिए है. लेकिन ग्रेस गिफ्ट्स आर अकॉर्डिंग टू अवर कॉल। ஆனால் இந்த கிருபையின் வரம் இருக்கிறதே அது நம்முடைய அழைப்பின் அடிப்படையிலே இருக்கிறது. हमारे बुल्हाट के अनुसार ही अनुग्रह का वरदान हमें मिल जाता है। நம்முடைய அழைப்பின்படியே அல்லது அழைப்பை வைத்து கிருபையின் வரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. हम जरूर प्रभु की दया से, अनुग्रह से उद्धार में चले आते हैं। உண்மையிலேயே எல்லாருமே தேவனுடைய இரக்கத்தினாலே அல்லது கிருபையினாலே ரட்சிப்புக்குள் வந்து விடுகிறோம். परंतु हमें उद्धार करने के बाद परमेश्वर में इस्तेमाल भी करने के लिए चाहता है। ஆனால் தேவன் நாம் ரட்சிப்படைந்த பின்பு நம்மை பயன்படுத்தவும் விரும்புகிறார். हमारे अंदर अनुग्रह के वरदानों को उंडेलने के लिए कोशिश करता है, ताकि भिन्न भिन्न वरदान हमारे द्वारा काम में आ सके। நமக்குள்ளே கிருபையின் பல வரங்களை தேவன் ஊற்ற அல்லது போட விரும்புகிறார். இது நிமித்தமாக பலவிதமான கிரியைகளிலே அல்லது வேலைகளிலே நாம் தேவனுக்காக பயன்பட முடியும். इसलिए रोमियों को 12 अध्याय के 6 पद के बाद फिर भविष्यवाणी करने का और विश्वास करने का और बांटने का और एडमिनिस्ट्रेशन करने का सारे प्रकार के वरदानों के बारे में थोड़ा बहुत यहाँ पौलुस वर्णन करता है। ஆகையினாலே ரோமர் 12 6 வசனத்துக்கு பின்பு பலவிதமான வரங்களை குறித்து ஊழியம் செய்தலோ, புத்தி சொல்லுதலோ அல்லது கொடுத்தலோ இப்படிப்பட்ட பலவிதமான கிருபையின் வரங்களை குறித்து பேசுகிறான். काउंसलिंग करना, அதாவது புத்தி சொல்லுகிற காரியம், दूसरों को सेवा करना, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற காரியம், सिखाने का वरदान, மற்றவர்களுக்கு போதிக்க கூடிய வரம். इन सारी बातें अनुग्रह से हमें मिलता है। இந்த எல்லா காரியங்களும் கிருபையினாலே நமக்கு கிடைக்கின்றன. अगर आप टीचर हैं, टीचिंग करने का वरदान को अनुग्रह से आप ज्यादा प्राप्त कर सकते हैं। ஒருவேளை நீங்கள் ஆசிரியர் அல்லது ஆசிரியையா இருந்தால் டீச் பண்ணக்கூடிய அல்லது போதிக்கக்கூடிய அந்த காரியத்தை வரத்தை நீங்கள் கிருபையினாலேயே பெற முடியும். अगर होम टेक केयर टेकर रहेंगे, आपको भी उस अनुग्रह का वरदान दिया जाता है, ताकि आप पक्षपात बिना सेवा कर सकें। ஒருவேளை ஹோம் டேக்கரோ அல்லது கேர் டேக்கரோ வார்டனாக இருந்தால் நீங்கள் அதற்குரிய வரத்தை நீங்கள் பட்சபாதம் இல்லாமல் பெறுவீர்கள். या अन्य प्रकार की मदद करने का सेवा में आप लगे हैं, उसके लिए भी अनुग्रह जो है वरदान के रूप में दिया गया है। அல்லது பலவித ஊழியம் அல்லது சேவை செய்யக்கூடிய தொழிலோ அல்லது வேலையிலோ நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் அதற்குரிய வரம் அந்த கிருபையினாலே வருகிறது. इन बातों को 6 पद से लेकर 8 पद तक वर्णन करता है। இந்த காரியங்களையே 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வர்ணிக்கிறான். इसके ऊपर भी मैं ज्यादा ध्यान नहीं लगाने के लिए चाहता हूं, இவைகள் மேலேயும் நான் அதிகமாய் பேச விரும்பவில்லை. लेकिन आपको मालूम होना चाहिए, ஆனால் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய காரியம், केवल अनुग्रह हमें बचाने के लिए या उद्धार देने के लिए नहीं, இந்த ரட்சி அல்லது இந்த கிருபை இருக்கிறதே நாம் ரட்சிப்படையவோ அல்லது நாம் மீட்கப்படவோ மாத்திரமல்ல, जिस काम के लिए मैं और आप बुलाए गए हैं उसके अनुसार अनुग्रह हमें
वरदान के रूप में दिया गया है। எந்த வேலைக்காக அல்லது எந்த அழைப்புக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்காக அந்த கிருபையின் மூலமாக வரங்களையும் அது கொடுக்கிறது. जो व्यक्ति अपने बुलाहट को जानता है उसको पूरा करने के लिए परमेश्वर से अनुग्रह मांगता है, इसलिए अधिक अनुग्रह दिया गया है। எந்த மனிதன் தன்னுடைய அழைப்பை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறானோ அதை நிறைவேற்றுவதற்காக முழுமையடை செய்வதற்காக தேவனிடத்தில் அதிகமான கிருபையை கேட்டு அவன் வரங்களை அவன் பெற்று விடுகிறான். कई लोग दौड़ते तो हैं परंतु उनको पता नहीं है किस प्रकार का बुलाहट उनके ऊपर है। அநேகர் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கே தெரியவில்லை எப்படிப்பட்ட அழைப்பு அவர்களுக்கு உண்டு என்று. मान लीजिए आपको एक फुटबॉल टीम में खेलने के लिए बुलाहट है, வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு ஃபுட்பால் டீம்ல விளையாடக்கூடிய ஒரு அழைப்பு உண்டு என்றால் आपको अनुग्रह मिलता है किस पोजीशन में आपको खेलना है। உங்களுக்கு கிருபை கிடைக்கிறது எந்த பொசிஷன்ல இருந்து நீங்கள் விளையாட வேண்டும். फ्रंट लाइन में खेलना है या डिफेंस में खेलना है, आपको बुलाहट के अनुसार परमेश्वर अनुग्रह देता है। ஃப்ரண்ட் லைன்ல இருந்து விளையாட வேண்டுமா அல்லது பின்னணியில இருந்து விளையாட வேண்டுமா அதற்குரிய கிருபையை அங்கே உங்களுக்கு தரப்படுகிறது. ये नहीं कह सकते जहां मन करता मैं वैसे ही खेलूंगा, இப்படி சொல்ல முடியாது எனக்கு எங்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அங்கெல்லாம் போய் விளையாடுவேன்னு சொல்லி. क्योंकि अन्य लोगों को भी बुलाहट है, ஏனென்றால் மற்றவர்களுக்கும் அங்கே அழைப்பு இருக்கிறது, उनको भी अनुग्रह मिला है, அவர்களுக்கும் கிருபை கிடைத்திருக்கிறது. उन अनुग्रहों को मिला के हम जीतने के ओर जा रहे हैं। அந்த கிருபைகளை எல்லாம் இணைத்து ஒருங்கிணைத்து நாம் வெற்றியை நோக்கி போக வேண்டும். जो व्यक्ति इसको बहुत अच्छी तरह से समझता है अन्य लोगों के अनुग्रह की बातों को पहचानने के लिए कोशिश करता है। எந்த மனிதன் இதை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறானோ மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை அவன் அறிந்து கொள்வதற்காக முயற்சி எடுப்பான். उनके साथ कंपटीशन करने के लिए नहीं, அவர்களோடு கூட போட்டி பொறாமையோடு அல்ல, उनके अनुग्रह के वरदान में कॉम्प्लीमेंट करने के लिए, उसको देने के लिए उनको पहचानने की आवश्यकता है। அவர்களுக்கு காணப்படுகிற அந்த கிருபையின் வரங்கள் இருக்கிறதே அதோடு கூட காரியங்களை கொடுக்கவும் அதோடு கூட இணைந்து போகவும் கிரியை நடப்பிக்கிறது. परमेश्वर इस पहचान में आपको आगे बढ़ाने पाए, தேவன் இந்த அறிவிலே உங்களை வளர்த்துவாராக. इसलिए अधिक अनुग्रह देता है। ஆகையினால அதிக கிருபையை அவர் அளிக்கிறாரே. सवेरे के समय में इस बात के ऊपर जोर देने के लिए चाहता हूं, இந்த காலையில இந்த விஷயத்திலே அழுத்தி பேச விரும்புகிறேன். परमेश्वर में अधिक अनुग्रह देता है। தேவன் நமக்கு அதிக கிருபையை அளிக்கிறாரே. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जितना अनुग्रह मिलता उतना मैं इफेक्टिव सेवा दे सकता हूं। எவ்வளவாய் நான் கிருபைகளை பெறுகிறோமோ அவ்வளவாய் நான் திறமான ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். शायद मेरे अनुग्रह का मतलब जिन जो लायक नहीं है उसको दिया हुआ दया, दिखाया हुआ दया करके हम जानते हैं। நாம் அறிந்திருக்கிறோம் அந்த கிருபை என்பது யார் பாத்திரவான் இல்லையோ பெறுவதற்கு அவனுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் என்று அறிந்திருக்கிறோம். अनुग्रह ही गिफ्ट है, கிருபையே ஒரு வரம், लेकिन गिफ्ट के द्वारा और एक गिफ्ट मिलता है, ஆனால் அந்த வரத்தின் மூலமாக இன்னொரு வரம் கிடைக்கிறது. जिसको पहचानने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए। இதை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. लेकिन यहाँ अनुग्रह नहीं रुकता है। ஆனால் இங்கே கிருபை நின்று விடுகிறது அல்ல. मैं फिर कहने के लिए चाहता हूँ, திரும்ப சொல்ல விரும்புகிறேன், क्यों परमेश्वर हमें अधिक अनुग्रह देता है? ஏன் தேவன் நமக்கு அதிக கிருபையை அளிக்கிறார்? हम केवल उधार पाके उसमें मगन होने के लिए काफी नहीं है। நாம் வெறுமனே ரட்சிக்கப்பட்டு அதிலேயே கழிவுறுவது போதாது. या सेवा करने के लिए अपने बुलाहट के अनुसार सेवा करने के लिए दान प्राप्त करने के लिए वो दिया गया करके सोच के बैठने के लिए जगह नहीं है। அல்லது என்னுடைய அழைப்பு நிமித்தமாக ஊழியம் செய்யவோ மற்ற காரியங்களுக்கோ அது கிருபையின் மூலமாக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே அது போதும் என்று சொல்லி நாம் அமர்ந்து விட முடியாது. परंतु आगे बढ़ के एक और बात को जानना जरूरी है। ஆனா தொடர்ந்து முன்னேறி இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். मेरे साथ खोलिएगा என்னோடு திறவுங்கள் तीतुस की पत्री उसका दूसरा अध्याय, தீத்துக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் उसका 11 पद से लेकर 14 पद अगर पढ़िएगा, அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் 11 से लेकर 13 तक 11லிருந்து 13 வரைக்கும் यहाँ पर एक बात को पौलुस फिर तीतुस को लिखता है। இங்கே திரும்ப பவுல் தீத்துவுக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். यहाँ अनुग्रह हमें क्या कर सकता है? இங்கே கிருபை நமக்கு என்ன செய்ய முடியும்? मैं पढ़ रहा हूँ पहले முதலாவது நான் வாசிக்கிறேன் 11 पद से लेकर 13वां पद तक। 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். क्योंकि परमेश्वर का अनुग्रह प्रकट है जो सब मनुष्यों के उद्धार का कारण है। ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, ये तो हम जान लिए हैं, இதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். लेकिन वहां 12वां पद में ये लिखा है ஆனால் வசனம் 12ல எப்படி எழுதி இருக்கிறது? हमें वो चित्तात्मा है कि हम अभक्ति,
और संसारिक अभिलाषाओं से मन फेर कर इस युग में संयम और धर्म और भक्ति से जीवन बिताएं। நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி 13वां पद को मैं पढ़ रहा हूं। 13 நான் வாசிக்கிறேன். और उस धन्य आशा की अर्थात अपने महान परमेश्वर की और उद्धारकर्ता यीशु मसीह की महिमा के प्रकट होने की बाट जोते रहें। நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. प्रभु के पवित्र नाम की स्तुति महिमा होवे। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை. हिंदी में चिताता करके लिखा है, இந்தியிலே எச்சரிக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. लेकिन अंग्रेजी में और तमिल में लिखा सिखाता करके लिखा है। ஆனால் ஆங்கிலத்திலும் தமிழிலும் போடப்பட்டிருக்கிறது போதிக்கிறது என்று சொல்லி. हिंदी में को थोड़ा सा मोटा शब्द इस्तेमाल किया गया है। இந்தியிலே கடின வார்த்தை ஒன்று அங்கிடப்பட்டிருக்கிறது. इसका मतलब केवल सिखाता नहीं है, அதாவது போதிக்கிறது மாத்திரம் அல்ல, चिताता है। அது உன்னை எச்சரிக்கிறது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. मैं फिर दोहराने के लिए चाहता हूं, திரும்ப சொல்ல விரும்புகிறேன். अनुग्रह में बचाता है। கிருபை நம்மை ரட்சிக்கிறது. ग्रेस सेव्स, अनुग्रह उद्धार देता है. देन ग्रेस इम्पार्ट्स, अनुग्रह हमारे लिए वरदानों को हमारे अंदर लाता है। இரண்டாவது கிருபை வரங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. हमारे बुल्हाट के अनुसार सेवा करने के लिए, நம்முடைய அழைப்பின்படி ஊழியம் செய்வதற்காக. लेकिन यहाँ पर अनुग्रह क्या करता ஆனால் है? இங்கே கிருபை என்ன செய்கிறது? ग्रेस टीचर्स अस, ये अनुग्रह हमें सिखाता है. क्या सिखाता है? அது என்ன கற்றுக் கொடுக்கிறது? यहाँ दो शब्दों के ऊपर थोड़ा ध्यान दीजिएगा। இங்கே ரெண்டு வார்த்தைகளை கொஞ்சம் உற்று கவனியுங்கள். 12वां पद को थोड़ा देखेंगे। 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். वहां पर लिखा है, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது संसारिक अभिलाषा, जो अर्थात अभक्ति का बातें, उसमें से अलग होके गॉडली बातों को, पर ईश्वरीय बात में मन लगाने के लिए सिखाता है। அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கச் செய்து நாம் தேவபக்தி, தேவனுக்கேற்ற நீதி, அதிலே பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி போதிக்கிறது. मैं यहाँ दो शब्द को इस्तेमाल करने के लिए चाहता हूँ। இங்கே ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புகிறேன். एक है वर्ldliness and godliness। ஒன்று வேர்ல்ட்லினஸ், இன்னொன்று காட்லினஸ். अनुग्रह में क्या सिखाता है? கிருபை நமக்கு என்ன போதிக்கிறது? क्या संसारिक बात है எது உலக விஷயம், या ईश्वरीय बात क्या है? எது தேவபக்திக்கு அடுத்த விஷயம்? आप में से कई लोगों के दिल में एक प्रकार का कंफ्यूजन होने का संभावना है। உங்களிலே அநேகருடைய உள்ளங்களிலே பலவிதமான குழப்பங்கள் வந்து போவதாம். हम कैसा पहचानेंगे ये ईश्वरीय बात है या संसार की बात है? எப்படி நான் அறிந்து கொள்வது இது தேவனுக்கு அடுத்த விஷயம், இது உலகத்துக்கு அடுத்த விஷயம் என்று சொல்லி मैं आपसे एक पूछने के लिए चाहता हूँ, நான் உங்களிடத்திலேயே கேள்வி கேட்க விரும்புகிறேன். साधारण प्रश्न पूछने के लिए चाहता हूँ। உங்களிடத்திலேயே நான் கேள்வி கேட்கட்டும். जो खाना खाते हैं, क्या ये संसारिक है या ईश्वरीयता? ये गॉडलीनेस है या वर्ल्डलीनेस है? खाना खाते हैं ना, சாப்பிடுறோம், அது உலக காரியமா அல்லது தேவ பக்திக்குரிய காரியமா? हेलो, சாப்பிடுதல், खाना तो सबके चाहिए, உணவு எல்லாருக்கும் வேணும் இல்லையா? जीने के लिए चाहिए। நம் வாழ்வ வேணும். हम अपना जीने के लिए खाते हैं, वो ईश्वर का दिया हुआ हमारा भूख है, उसको मिटाने के लिए खाते हैं। நாம் வாழ்வதற்காக அல்லது நன்றாக அதிக நாட்கள் இருப்பதற்காக சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அதை நாம் அந்த எண்ணத்தோடு உண்ணுகிறோம். लेकिन थोड़ा सा उसको उलट पुलट कर दीजिएगा, अर्थात जीने के लिए, सॉरी, खाने के लिए जीते हैं, तो वो संसारिक बात हो जाती है। ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் தலைகளாய் மாற்றி போடுங்கள். என்ன, நான் சாப்பிடுவதற்காக வாழுகிறேன் அப்படி சொல்லி பாருங்கள். उस प्रकार कहने से तो आप वो संसारिक बात में मन लगाते हैं। அப்படி சொன்னால் நீங்கள் உலக காரியங்களிலே மனது செலுத்தி விட்டீர்கள். ஆகையால் அப்படி साधारण
उदाहरण को मैं आपके सामने रखता हूं। ஒரு சாதாரண உதாரணத்தை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். मैं जीने के लिए खाता हूं तो ईश्वर का दिया हुआ भूख है, ईश्वर का दिया हुआ खाना है, भोजन है, हमें खाने की आवश्यकता है। நான் வாழ்வதற்காக சாப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்னால் தேவனால் உள்ளே கொடுக்கப்பட்டதான் அந்த பசி என்பது, அந்த பசியை அடக்குவதற்காக நான் சாப்பிடுகிறேன், அது நல்லது என்று சொல்லி அர்த்தம். लेकिन खाने के लिए ही जीता हूं ஆனால் நான் சாப்பிடுவதற்காக வாழுகிறேன், तो हम संसारिक विचार में मोड़ लेते हैं। அப்படி என்றால் இந்த உலக எண்ணங்களினாலேயே நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம். कुछ कुछ लोगों को खाना, किसी खाना पर बहुत मन लगता है। சிலருக்கு நல்ல ருசி உள்ள அந்த உணவு பதார்த்தங்கள்ல ரொம்ப பிரியம் இருக்கும். मान लीजिए किसी के चिकन बहुत पसंद है, வைத்துக் கொள்ளுங்கள், சிலருக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். अगर उनके सामने थाली रख दीजिएगा तो அவங்களுக்கு முன்பதாக பிளேட்ல அந்த வச்சிட்டீங்கன்னு சொன்னா खाते रहेंगे, खाते रहेंगे, खाते रहेंगे, मन नहीं भरेगा, पेट भर जाएगा। यहाँ पर उल्टी आने पर है लेकिन मन भरता नहीं है। அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, வயிறு நிறைஞ்சிரும், ஆனால் மனது நிறையாது. இங்க வரைக்கும் வந்து வாந்தி பண்ணக்கூடிய அளவுக்கு மனது நிறையாம இருக்கும். वो ये नहीं सोचेंगे दूसरों का मिलेगा नहीं मिलेगा, हम अगर सब कुछ खा लेंगे क्या होगा, वो सोचेंगे नहीं कि मेरा भरना है। அவங்க இப்படி நினைக்க மாட்டாங்க. அந்த பிரியம் உள்ளவங்க, நான் மற்றவங்களுக்கும் வைக்கணுமே, அவங்களுக்கு கிடைக்குமா இந்த சாப்பாடு இல்லையான்னு நினைக்காம எனக்குன்னு சொல்லி கிடைச்ச நேரத்தில் அப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க. मैं और कुछ लोगों को देखा हूँ, जब उनका पसंद का खाना सामने रखा जाएगा वो स्टेपनी पेट को भी खोल देते हैं। நான் சிலரை பார்த்துருக்கிறேன், அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு உணவு சாப்பாடு முன்ன இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டெப்னி வயிறு இருக்குதே, அந்த வயிறையும் திறந்து வச்சு விட்டுருவாங்க. जैसा गाड़ी में 4 चक्का में हवा भराते हैं, फिर बोलते हैं पीछे एक चक्का लटका हुआ उसमें भी भरा दीजिए। எப்படி வண்டியில 4 வீலர்ல 4 டயர் இருக்கும், 4 இருக்கும், அதுல எல்லாம் காத்து நிரப்பிட்டு பின்னாடி ஒரு டயர் இருக்கே ஸ்டெப்னி டயர், அதையும் தொங்க விட்டுருப்போம்ல, அதுலயும் காத்து நிரப்பிருங்க. खास भोजन जो उनका मन पसंद है तब खोल देते हैं, सारे बातों को खोल देते हैं, पेट वूट सब पैर वूट सब खोल देते हैं, जहां तक जाके पहुंच जाए। அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்குன்னு சொன்னா இங்க அங்க எல்லாம் வயரெல்லாம் விரிச்சு எடுத்து திறந்து விட்டு நல்லா சாப்பிடுவதற்கு ஆயத்தமாயிருவாங்க. तो इसी में हम संसारिक हो जाते हैं। இது உலகத்துக்குள்ள விஷயமாய் நாம் அறிகிறோம். बाइबल बतलाती है खाऊ, வேதம் சொல்கிறது சாப்பாட்டு ராமன் அல்லது சாப்பாட்டு பிரியன். बाइबल बतलाती है कि खाऊ रहना नहीं है। வேதம் சொல்கிறது நாம் சாப்பாட்டு பிரியராய் இருக்க கூடாது. खाना मेरे लिए आवश्यकता है, நமக்கு சாப்பாடு தேவை, சாப்பிட வேண்டும். लेकिन जब खाऊ हो जाते हैं हम संसारिक की बातों पर चल जाते हैं। ஆனா சாப்பாட்டு பிரியனாய் இருந்து விடும் பொழுது நாம் உலகத்தானாய் மாறி விடுகிறோம். मैं साधारण उदाहरण को आपके सामने रखा, நான் ஒரு சாதாரண உதாரணத்தை உங்கள் முன்பு வைக்கிறேன். लेकिन अनेक बातें हमारे जीवन में पाई जाती हैं। ஆனால் இதை போல अनेक காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. हमारे हाथ में आजकल मोबाइल है நம்முடைய கரங்களிலே இன்றைய காலங்களிலே மொபைல் போன்ஸ் இருக்கிறது. और जरूर हम मोबाइल को इस्तेमाल करते हैं உண்மையிலேயே மொபைல் போன் பயன்படுத்துகிறோம். मेल ग्रहण करने के लिए, மெயில் பெற்றுக்கொள்வதற்கு, दूसरों के बारे में जानने के लिए, மற்றவர்களை குறித்து அறிந்து கொள்வதற்காக, संसार में जो बातें हो रही है उसको पहचानने के लिए, உலகத்துல நடக்கிற காரியங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள. लेकिन कुछ लोग आप देखिएगा ஆனா சிலரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா मोबाइल में रहेंगे, சிலர் மொபைல்லையே தான் வாழ்க்கையை कुछ ना कुछ வச்சு करते रहेंगे, அதை அப்படியே வச்சு விளையாண்டுட்டே कुछ ना कुछ இருப்பாங்க. ढूंढते रहेंगे। அதையே தேடி தேடி பார்த்துட்டே இருப்பாங்க. जैसा खाऊ संसार की हो जाते हैं वैसे इन प्रकार की बातों में वे संसारिक बन जाते हैं। எப்படி சாப்பாட்டு பிரியன் ஒரு உலகத்தானாய் மாறி விடுகிறானோ அப்படியே இந்த போனையும் வைத்து இப்படி பயன்படுத்துகிறவர்கள் உலகத்தார்களே. Anything excess become worldliness. कोई भी जो हमारे सीमा से बाहर हम लेना कोशिश करते हैं वो संसारिक हो जाती है. தமிழ் में कहते हैं தமிழ்ல சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு। जो नाप से बाहर चले जाता है, दूध जो बच्चा भी पी सकता है वो भी विष जहर बन जाता है। அளவுக்கு மிஞ்சினது அது நஞ்சாய் மாறி விடுகிறது என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவார்கள். इस बात को पहचानने के लिए अनुग्रह हमें मदद करता है। இந்த காரியத்தை அறிந்து கொள்ள இந்த கிருபை நமக்கு உதவுகிறது. तब पूछेंगे अंकल भैया हम लोगों को बताइए उसको कैसा पहचानेंगे, संसारिक है या ஈஸ்வரியத்துவ है। அப்பொழுது நீங்கள் கேட்கலாம், அங்கிள் அண்ணன் எனக்கு சொல்லித்தாங்க, எப்படி நாங்கள் அதை பகுத்தறிவது, இது உலக விஷயம் இது தேவனுக்கு அடுத்த விஷயம் என்று சொல்லி. इस बात को पहचानने के लिए मैं एक छोटा सा
एक टेस्ट को आपके सामने रखता हूं जिससे आप पहचान सकेंगे। நான் இதை அறிந்து கொள்ள அல்லது பகுத்தறிய ஒரு சிறிய டெஸ்டை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். இதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். जो बातें आपको ईश्वर के नजदीक खींचता है वो ईश्वरीय बातें हैं, जो आपको संसार की तरफ खींचता है वो जो है संसारिक बात है। எந்த காரியங்கள் உங்களை தேவனுக்கு நேராய் வழிநடத்துகின்றன அல்லது இழுக்கின்றன அது தேவனுக்கு அடுத்த விஷயம், தேவ பக்திக்கு அடுத்த விஷயங்கள். அல்லது எந்த காரியங்கள் உங்களை உலகத்திற்கு நேராய் இழுக்கின்றனவைகளோ அவைகள் உலகத்துக்கு அடுத்த விஷயங்கள். ये सारी बातों में अप्लाई कर सकते हैं இதை எல்லா உதாரணத்திலும் நீங்கள் அதை ஒப்பிட்டு போட்டு பார்க்கலாம். और ईश्वरीय स्वभाव में बदलने के लिए அந்த தெய்வீக ஸ்வபாவத்திலே மாறுவதற்காக ये अनुग्रह हमारे अंदर काम करने के लिए तैयार है और सिखाते रहता है। இந்த கிருபை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறது, அது போதித்துக் கொண்டே இருக்கிறது. मैं नहीं जानता आप में से कितने लोग ये फ्लावर मिल जहां पर आटा मैदा ये सब बनता है उसमें विजिट किए हैं। நீங்கள் ஃப்ளோர் மில்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கே இந்த கோதுமை மாவு மற்ற மாவெல்லாம் அரைக்கப்படுகிறதோ அங்க போய் நீங்கள் விசிட் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது. जहां मैं पढ़ रहा था उस जगह में एक बहुत बड़ा फ्लावर मिल उन दिनों में भी पाया जाता था। நான் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு மாவு மில் நான் இருக்கிற இடத்திலே அந்த காலத்திலேயே அந்த மாவு மில் காணப்பட்டது. मैं वहां उसी समय, इसका मतलब लगभग 55 साल के पहले ही विजिट किया हूं। நான் அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த மாவு மில்லை போய் பார்த்திருக்கிறேன். उस फ्लावर मिल देखने लायक है और बहुत रुचिदायक है। அதுல நடக்கிற காரியங்கள் பொருட்கள் எல்லாம் பார்க்கக்கு ரொம்ப அருமையாய் விருப்பமுடையதாய் இருக்கும். मान लीजिए गेहूं है, வைத்துக் கொள்ளுங்கள் கோதுமை. गेहूं को खलिहान से लोग वहां पहुंचाते हैं। அந்த கோதுமையை என்ன செய்வார்கள், அந்த நிலத்திலிருந்து அல்லது அங்கே வீட்டிலிருந்து அங்கே மாவு மில்லுக்கு கொண்டு வருவார்கள். पहले उसके ऊपर जो भूसा पाया जाता उसको हटाते हैं। முதலாவது அதிலே காணப்படுகிற அந்த மேல இருக்கிற அந்த என்ன சொல்றது, இட்ஸ் நாட் வைக்கோல், भूसा हिंदी में भूसा है, पदर, பதர் சொல்லலாம். அந்த கோதுமைக்குள்ள மற்ற ஒரு பதர் மாதிரி காரியங்கள் இருக்கு இல்லையா, அவைகளை முதலாவது எடுப்பார்கள். एक काल जैसा पाया जाता है, कटनी हो चुका है, அறுவடை முடிந்ததாயிற்று, वहां से अलग किया गया है, அங்க இருந்து பிரிக்கப்பட்டாயிற்று, यहाँ लाया गया है இங்கே கொண்டு வந்தாயிற்று, ताकि इसके द्वारा काम हो। ஆனால் இதன் மூலமாக இப்பொழுது வேலை நடக்கட்டும். वो आपके जीवन के लिए, मेरे जीवन के लिए बिल्कुल बैठता है। அது உங்கள் வாழ்விற்காகவும் என்னுடைய வாழ்விற்காகவும் முழுவதும் பொருந்தக்கூடியது. अलग किया गया है संसार से, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தாச்சு, लाया गया ताकि इस्तेमाल हो सके। கொண்டு வரப்பட்டாயிற்று, பயன்படுவதற்காக. उसमें जो भूसा है उसको पागल बहुत बड़ा हवा भगा के उसको फेंक देते हैं। முதலாவது அதற்கு உள்ளே காணப்படுகிற அந்த உமிகளோ அல்லது மற்ற காரியங்களோ அதை முழுவதுமாய் காற்றை வீச செய்து அதை பறக்கடிப்பார்கள். अभी देखने में वो बहुत शाइनिंग के साथ वो गेहूं पाया जाता है। இப்பொழுது அந்த கோதுமை மணிகளை பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே மினுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மணிகளாய் இருக்கும். वो एक मशीन में चले आता है, அது இப்பொழுது ஒரு மெஷினுக்குள்ளே போடப்படுகிறது. उसके ऊपर का खाल को मशीन खोलता है। அந்த அதற்கு மேலே அந்த கோதுமைக்கு மேலே இருக்கிற அந்த தோல் இருக்கிறதே அதை அந்த மெஷின் அப்படியே உரிக்கும். आपको मालूम होगा शायद गेहूं में 3 भाग पाया जाता है। நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த கோதுமையிலே 3 விதமான அடுக்குகள் அல்லது காரியங்கள் உண்டு. ऊपर खाल मैं उसको कर रहा हूं, वो जो है ऊपर थोड़ा सा बहुत पतला है उसको वो मशीन अलग करता है। முதலாவது அந்த கோதுமைக்கு மேலே ஒட்டி இருக்கிற அந்த தோல் அல்லது உரை என்று சொல்லலாம், அதை அந்த மெஷின் முதலாவது நீக்குகிறது, जिससे वो रंग दिखाई पड़ता है। இது நிமித்தமாக அந்த நிறம் வெளியே காணப்படும். कोई कोई गेहूं सोना का रंग का है, சில கோதுமை மணிகள் தங்க நிறத்தை போன்றவைகள், कोई कोई लाल रंग का है, சில கோதுமை மணிகள் சிவந்த மேனி உடையவர்களாய் இருக்கும், कोई पीला रंग का है, சில மஞ்சள் நிறமுடையவர்களாய். तो कुछ भी हो वो निकाल जाता है। என்னதா இருந்தாலும் அந்த உரை அல்லது தோல் நீக்கப்படுகிறது. वो वहां पर अलग करके वो फोल्डर बनता है, अर्थात
जानवरों के लिए खाना या खली के रूप में बदलता है। அது தனிப்படுத்தப்பட்டு அது உமியாகி அந்த மிருகங்களுக்கு மற்ற காரியங்களுக்காக அது ஒரு உணவாக போடப்படும். बातों को थोड़ा ध्यान से सुनिएगा। காரியங்களை நன்றாக கவனியுங்கள். गेहूं में ये पाया जाता है, இது கோதுமையிலே தான் காணப்படுகிறது. इसी में से एक लेयर को चिरा दीजिएगा, वो जानवरों के लिए काम में आता है। அந்த கோதுமையிலே மேலே இருக்கிற அந்த உரையையோ தோலையோ உரித்து நீங்கள் எடுத்து விட்டால் மிருகங்களுக்கு அது ஆகாரமாய்விடும். वहां रुकता नहीं है, ஆனால் அங்கே அது நிற்கிறது கிடையாது. वो गेहूं फिर ऊपर यात्रा करता है, அது அந்த கோதுமை மணிக்கு மேலே பிரயாணித்து போகும். वहां पर एक और मिशन में आता है, அது இன்னொரு மெஷினுக்கு உள்ளே போகிறது. वहां एक और बात को चिराते हैं, அங்கே இன்னொரு காரியத்தையும் அங்கே உரிக்கப்படுகிறது. उसी से ही सूजी बनता है। सूजी அதிலிருந்து தான் அந்த रवई, ரவை உண்டாகிறது. उसी से सूजी बनता। அதிலே தான் ரவை உண்டாகிறது. हम सूजी खाते हैं, लेकिन सूजी कहां से आता पता नहीं हमको। நாம் ரவை சாப்பிடுறவர்கள ரவை எங்க இருந்து வருகிறதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ये गेहूं का मध्य भाग का है, இது அந்த கோதுமை மணியினுடைய நடுவுல காணப்படுகிற பகுதி. ये गाय के लिए खारा आहार हो जाता है। ஒன்று மேல் உரை இருக்கிறதே அது மிருகங்களுக்கு ஆகாரமாகிறது. दूसरा गेहूं, दूसरा भाग जो है वो सूजी बनता है। அதற்கு அடுத்து மத்தியிலே அதற்கு அடுத்து காணப்படுகிற பகுதி இருக்கிறதே அது ரவையாய் மாறுகிறது. फिर वो आगे ऊपर यात्रा करता है, इसलिए फ्लावर मिल जो है बहुत ऊंचा है। அந்த மாவு மில்ல பாத்தீங்கன்னா உயரமா இருக்கும். ஏனென்றால் அந்த கோதுமை இவ்வளவு தூரம் ஆன பின்பு திரும்ப மேல போகிறது. एक और मिशन है, இன்னொரு மெஷின் மேலே वो जो बीच का पोर्शन है उसी से ही मैदा बनता है। அங்கே நடுவுல காணப்படுகிற இன்னொரு விஷயம் இருக்கிறதே ஒரு பகுதி, அதனாலே மைதா உண்டாகிறது. उसको मैदा का पिसा के वो फाइन पाउडर के रूप में आता है। அதை அப்படியே அரைத்து ஃபைன் பவுடராக மாற்றுகிறார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. अनुग्रह हमें क्या सिखाता है? கிருபை நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? हमें जो बातें पाई जाती है उसके से निकालते ईश्वर के योग्य रोटी बनाने के लिए हमें ले आता है। நம்மளே காணப்படுகிற எல்லா காரியங்களையும் நீக்கி 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 அந்த ஒரு தெய்வீக தன்மைக்கு ஏற்ற ஒரு அப்பமாக அல்லது ரோட்டியாக அது மாறுகிறது. मिलाप तंबू में रोटी रखा जाता था, ஆசரிப்பு கூடாரத்திலே அப்பங்கள் வைக்கப்படுகின்றன. जिसको लेवीय व्यवस्था उसका 24 अध्याय 5 से लेकर 9 पद तक देखते हैं। நீங்கள் அதை லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிக்க முடியும். मैं अभी नहीं पढ़ने जा रहा हूं, இப்பொழுது அதை நான் வாசிக்க போகிறதில்லை. लेवीय व्यवस्था 24 अध्याय का 5 से लेकर 9 तक पढ़िएगा। லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசித்தால் रोटी कैसा बनना है, कैसा रखना है करके बाइबल बतलाती है। அதிலே அப்பங்கள் எப்படியாக உருவாக்கப்பட வேண்டும், எப்படி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. परमेश्वर के सम्मुख रखने लायक पवित्र रोटी करके बाइबल बतलाती है। வேதம் சொல்கிறது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்படுகிற அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. समूह तपंगल, சமூக தப்பங்கள் परमेश्वर के सम्मुख में लायक जाने लायक रोटी बनता। அது தேவ சமூகத்தில் கொண்டு வரப்படக்கூடிய அளவுக்கு அந்த அப்பங்களாய் உருவாகின்றன. हमें प्रभु यीशु मसीह के आगमन के लिए तैयार करने के लिए इस प्रकार एक एक बात को हम चिराते उसके सामने खड़े होने के योग्य बनाता है। अनुग्रह ही ये काम करता है। இந்த கிருபை செய்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக நாம் அவருக்கு முன்பதாக களங்கமற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் இருக்கத்தக்கதாக அந்த கிருபை நம்முடைய உள்ளே காணப்படுகிற காரியங்களை உரித்து எடுத்து சுத்தமாக்கி கொண்டு அங்கே நிறுத்துகிறது. इसलिए परमेश्वर अधिक अनुग्रह देता। ஆகையினாலே தேவன் அதிக கிருபையை அளிக்கிறாரே. हाथ उठा के परमेश्वर को धन्यवाद दें, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். हालेलुया, हालेलुया. हमें उसके योग्य बनाने के लिए, நாம் அவருக்கு பாத்திரவானாய் மாற, उसके सामने खड़े होने के योग्य बनाने के लिए, அவருக்கு முன்பு நிற்க பாத்திரவான்களாய் மாற प्रतिदिन हमें अनुग्रह सिखाते रहता है। ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. जिसके पास कान हो सुन ले, செவிகள் உள்ளவன் கேட்க கடவன். इसलिए पौलुस कहता है, ஆகையினாலே பவுல் சொல்கிறான், मैं अनुग्रह को व्यर्थ जाने नहीं दे रहा हूं, நான் இந்த கிருபையை போக்கடிக்க விட மாட்டேன், விருதாவாக்கவில்லை, விருதாவாய் நான் போக விட மாட்டேன். मैं व्यर्थ
व्यर्थ होने नहीं देता हूं। நான் கிருபையை விருதாவாக எண்ண விட மாட்டேன். अनुग्रह जो मुझे मिला है அந்த கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறதே, उसमें व्यर्थ होने नहीं देता அதை हूं। நான் விருதாவாய் மாற்ற மாட்டேன். उसको मुझ में काम करने के लिए देता हूं, அதை என்னிலே கிரியை செய்ய விடுவேன். ताकि यीशु मसीह लौटने के समय இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிற வேளையிலே उसके पास उसके सामने खड़ा होने के योग्य मैं ठहरूं। அவர் அருகையிலே அல்லது அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரமானாய் நான் மாறி விடுவேன். इसलिए सुबह के समय परमेश्वर आपसे हाथ पकड़ के कहता है, ஆகையால் இந்த காலை வேளையிலே உங்களுடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், मैं ऐसा परमेश्वर हूं जो अनुग्रह और देता हूं, நான் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறேன், கிருபையை இன்னும் அதிகமாய் கொடுக்கிறவன், और अनुग्रह देता हूं। இன்னும் கிருபையை கொடுக்கிறேன். जो तुम में लायक नहीं है, मेरे लायक नहीं है, எனக்கு பிரியமான காரியங்கள் உன்னிலே இருக்குமானால் वो उन बातों को हटा के मुझे तुझे तेरा प्रिय बनाता है। அவைகள் எல்லாம் நீக்கி அந்த கிருபை உன்னை எனக்கு பிரியமாய் மாற்றுகிறது. इसलिए मैं तेरा परमेश्वर अधिक अनुग्रह देता हूं। ஆகையால் உன்னுடைய தேவனாகிய நான் அதிகமான கிருபைகளை அளிக்கிறேன். इस सुबह का समय उसकी आराधना करने के लिए आए। இந்த காலையிலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். आइए हम खड़े होके उस